ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ எம் த ஷேடோ. இதோட 2வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 1 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காசை கொடுக்குறியா இல்லையா இதை கேட்குற நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னை கொன்னிருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வர மூஞ்சிலே ஒரு அறை அப்படியே 2 அடி தள்ளி போய் விழுறா. அவளோட மூஞ்சியே வீங்கி போய் ஏன் அப்படி பண்ண ஃபேங், நீ என்ன பண்ணியிருக்க, நீ என்னை அடிச்சிட்ட. ஹே யோ, உண்மையாக சொன்னால் உன்கிட்ட பேசுகிற அளவுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு நல்ல மூளையும் இல்லை உன் கூட நல்லா பழகணும்னு. அதனால் உன்னோட கேவலமான வாயை மூடுறியா? அதே மாதிரி இந்தாம்மா உன் காசு, உன் பேரண்ட்ஸ் இது வரைக்கும் சேர்த்து வச்ச காசு இருந்தா வச்சுக்கோ. இது வரைக்கும் உன் காசுக்காக நான் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ₹1 கூட நான் இதிலேருந்து எடுக்கவே இல்லை. அதனால் நீ என்ன வேணாலும் இந்த காசை வச்சு பண்ணிக்கோ. அதே மாதிரி நான் குன்ஃபேங், இதுக்கு மேலே எனக்கு எந்த விதமான சிஸ்டரும் கிடையாது, அதுவும் உன்ன மாதிரி யாருமே இல்லை. இதை கேட்குற அவளுக்கு அழுகையாக வருது. ஏன்னா அவ்வளோக்கு நம்ம ஹீரோ கண்டுக்கலை. ஏன்னா போன வாழ்க்கையில் இதே மாதிரி தான் பாவம் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு. இதனால் நம்ம ஆள் அங்கே ஒரு ஸ்லீப்பிங் பில்லை எடுக்கிறான். நான் இது மூலமாக கேமில் லாகின் பண்ண முடியும். இந்த வாட்டி என்னோட வாழ்க்கையை நான் மொத்தமாக மாற்ற போகிறேன். முக்கியமாக இந்த சாங்கு, அவனோட கதையை நான் முடிக்கணும். என்னோட தலையை அவன் பறக்க விட்டான், நான் பர்சனலாக அவனோட தலையை பறக்க வைக்கிறேன். சீனில் ப்ளூ கலரில் வேற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடமே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இது எந்த மாதிரி இடம்னா இந்த இடத்துல தான் நம்மளால் கெரியரை சூஸ் பண்ண முடியும். வாரியரா நிஞ்சாவா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு போன வாட்டி நான் வரும்போது நான் ஷாயுவை பற்றி நிறையவே யோசித்தேன். அதனாலேயே 1 ஹவருக்கு நான் நிறையவே டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். கடைசியில் வாரியர் இதை நான் சூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு, முக்கியமாக ஷாயுக்காக. ஆனால் இந்த வாரியர் ப்ரொஃபஷன் அதுக்குன்னு வீக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஷாயு இப்போ எனக்கு ஒரு பேர்டனாக இருக்க போகிறதில்ல. தனியாக நான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட விஷயத்த. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மொபிலிட்டி, ரியாக்ஷன் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். இந்த இடத்துல அசாசின் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதை நம்ம ஹீரோ தேர்ந்தெடுக்கிறான். அதை தேர்ந்தெடுத்த அந்த செகண்டே நம்ம ஹீரோவுக்கு யூனிக்கான ஆட்ரிபியூட் ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவால் சுத்தமாக நம்ப முடியலை. இதை அடையிறதுக்கு போன வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் இப்போ இது தன்னால் இங்கே வந்துச்சு. எனக்கு இப்போ தான் புரியுது, நான் பாஸ்ட்டுக்கு திரும்பவும் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஐ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அது என்கிட்ட இருந்திருக்கு, நான் தான் அதோட ஓனர். ஸோ நான் ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போது ரெகக்னைசன் ஆகிருக்கு. பரவாயில்ல, ரீவன் ஆனதுக்கு எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த இடத்துல திடீர்னு படுவேகமாக அவனோட உடம்பை சுற்றி ஏதோ ஒரு கருப்பான விஷயம் போக ஆரம்பிக்குது. இந்த கருப்பான புகை அப்படியே நம்ம ஹீரோவை சுத்த போடுது. அந்த விஷயம் அப்படியே சுத்து போட்ட உடனே அங்கே கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் இப்போ ஒரு ஷேடோவாக மாறிட்டீங்க. அப்போனா இது ஒரு ஹிடன் ப்ரொஃபஷனாக, அதாவது இந்த அசாசினுக்கு மேலே இருக்கிற ஒரு ஹையர் டிஎல்ல இருக்க ப்ரொஃபஷன் தான் இது. வாழ்க்கையில் வாரியர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருப்பேன். கம்பேர் பண்ணால் இது கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட். அதுக்கு மேலே இதனால் எல்லா ப்ரொஃபஷனை விடவும் என்னோட ப்ரொஃபஷன் பயங்கர பவராக இருக்கும். அதே டைமில் இது ரொம்ப ரேரான சான்ஸ் தான். நான் ஹையர் டீலில் இருக்க ப்ரொஃபஷனை அன்லாக் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, ப்ரீவியஸ் லைஃப்பில் ஒரு ஆள் இருந்திருப்பான் மொட்டையா. இந்த கேமில் இருக்கிறதுலையே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பிளேயர்னால் அது அவன் தான். காட் அபடன் ரிலம் அப்படின்னு ஒரு ரிலம் இருந்திருக்கும். அதையும் அவன் தாண்டி போனான். அதை தாண்டி போகும்போது ரிலம் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஒரு நிலத்துக்கு அவன் போனான். அங்கே போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஏகப்பட்ட பவர் கிடைச்சது. இது வரைக்கும் யாராலையும் அப்படி ஆகவே முடியலை. இத்தனைக்கும் ரிலம் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கே பல வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அப்புறம் இப்போ என்னாலையும் அதை பண்ண முடியும். ஏன்னா ஹை ப்ரொஃபஷனில் நான் இருக்கேன். காடோட அபடன் ரிலம் நான் விட்டு அந்த ரிலமுக்கு நான் ரீச் ஆகிட்டேன், அவ்வளோதான். என்னோட அத்தாரிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஐயை ஆக்டிவாக என்னால் பயன்படுத்த முடியும். என்னால் சுத்தமாக நம்ப முடியலை. இப்போ தான் நான் எல்லாத்தையுமே ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே இந்த அளவுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குது. அவன் முன்னாடி ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுது, நேமாக ஏதாச்சும் வைக்க சொல்லுது. அங்கே இதுக்கு நம்ம ஹீரோ ஷேடோ அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறான். இதுக்கப்புறம் காட் அபடன் ரிலேத்தை விட்டு அவன் போகணும்ல.
அதுக்கு அந்த ரிலேயத்தோட விஷயத்தை அவன் முடிக்கணும். அதனால் அந்த ரிலேயத்தை அவன் கிளிக் அடிக்க அங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு வருது. நீங்கள் போகிற இடத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் நிறைஞ்சிருக்கு, அதுங்களால் உங்களை அசால்ட்டாக பிரித்து மேய முடியும். உங்களோட லைஃப் அண்ட் உங்களால் அதை அடைய முடியும். அதே டைமில் அதை ட்ரேடும் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அந்த இடத்துல நீங்கள் இறந்து போயிட்டா உங்களோட பாதி லைஃப் அது போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஃபைனலாக நம்ம ஹீரோ வரான். அங்கே எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹீரோவும் ஆச்சரியமாக இருக்கான். ஏன் நான் நினச்சதை விட நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க, அப்போ நான் சீக்கிரமாக முன்னேறி ஆகணும். ஏன்னா இதே மாதிரி வேறு உலகத்தில் இருந்து ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுங்களும் வராங்க. அவங்கள எல்லாம் தோக்கடிக்கணும்னா இந்த இடத்துல நான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அங்கே தெரியலை. என்ன இது, நம்ம ஹீரோவோட உருவமே அப்படியே வித்தியாசமாக இருக்குது. அவனை நல்லா பாருங்கள், அவன்கிட்ட ஒரு டேகர் இருக்குது. அப்போ நான் இவன் ஒரு அசாசின்னு நினைக்கிறேன். அட நானும் தானே அசாசின், என்கிட்ட அந்த மாதிரி இல்லையே. உன்னோட அவுட்ஃபிட்டே ரொம்ப கூலாக இருக்குது, எப்படி இது அப்படின்னு ஒருத்தவங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திடீர்னுட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பொண்ணு நிறைய பேரும் குதிக்கிறாங்க. ஒரு ஹண்டிங் எங்கே போனாங்க போல. இந்த இடத்துல இறந்து போனது தான் மிச்சம். சுத்தமாக எதிர்பார்க்கல அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. இவளோட பாதி லைஃப் அது போயிருச்சு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம இறந்து போகிற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, ஆமாம் லிசா நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஹீரோ பார்த்த உடனே அவளுக்கு தெரியுது நம்ம ஹீரோ கிட்டையும் ஒரு ஹிடன் கிளாஸ் இருக்குன்னு. அதனால் அவள் ஆஃபர் பண்ணுறான், நீ எங்களோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறியா? டீம் அப் பண்ணி நிறைய விஷயத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியும். நம்ம டீமாக செயல்படலாம். எங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இறந்து போகிறதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்ன? எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. இதை கேட்குறவங்களுக்கே கடுப்பாகுது. என்ன இவன் நம்மளே கலாச்சிட்டு போகிறான். இவனே இப்போ தான் இங்கே வந்திருக்கான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போகிறான். எதுக்கும் இவன் மேலே ஒரு கண்ணை நம்ம வைக்கணும். இந்த பொண்ணு அங்கே செக் பண்ணுறா, அங்கே பேர் பார்த்தா ஷேடோ அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இவன் பின்னாடி போய் பார்க்க வேண்டியது தான். இவனும் எப்படியோ சாகத்தான் போகிறான். அதனால் பெருசாக என்ன பண்ண முடியும்? நம்ம ஹீரோ அபடன் 5 கார்ட்ஸ் அந்த லேண்டுக்கு நம்ம ஹீரோ போக ஆரம்பிக்கிறான். பின்னாடியே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து யோசிக்கிறா. நான் சுத்தமாக யோசிக்கலை, இவன் அங்கே போய்கிட்டு இருக்கானாம். என்கிட்டயாச்சும் பரவாயில்ல, ஆன்லைன் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது மூலமாக நான் ஒரு பார்ட்டியை ஜாயின் பண்ணேன், அப்படித்தான் நான் இங்கே வந்தேன்னு. இந்த மாதிரி எதுக்கு வந்தோம்? ஒரு பயங்கரமான மான்ஸ்டர்ஸ், அதுக்கிட்ட நாங்கள் வசமாக மாட்டிக்கிட்டோம். அதனால் நாங்கள் எல்லாருமே இறந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவன் எதுக்கு போய்கிட்டு இருக்கான்? நான் எங்களாலேயே அங்கே தாக்கு பிடிக்க முடியலை. அங்கே இருக்கிற பசங்களும் பின்னாடியே யோசிக்கிறாங்க, ஏய் நீங்கள் பார்த்தீங்களா அவன்கிட்ட இருக்கிற அந்த வெப்பன், அதுவும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஷார்ட்டான பிளேட் மாதிரி தெரிஞ்சிச்சு. என்கிட்ட அசாசினாக இருக்கும்போது ஒரு டேகர் இருந்துச்சு. ஆனால் இவனோட காஸ்டியூமில் இருந்து எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இத்தனைக்கும் அசாசினாக இருக்கும்போது என்னோட எஜிலிட்டி அதுவும் ரொம்பவும் அதிகம்தான். ஆனால் இவனோடது ஏன் கம்ப்ளீட்டாக ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? அங்கே இதை பார்த்தது தான் அந்த பொண்ணு யோசிக்கிறா. இவனோட பேர் அதுவும் ரொம்பவும் மிஸ்டீரியஸாக இருக்குது, ஷேடோ. அதனாலேயே என் மேலே டவுட் எனக்கு ரொம்பவும் அதிகமாகுது. அங்கே ஹீரோவும் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க, நோட் பண்ணிடுறான். இதை பார்க்குற அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்து போயிடுறா. அப்போ என்ன அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா, அங்கே எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்னு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஷேடோ ஸ்னீக் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கில்லை அங்கே பயன்படுத்துகிறான். 10 செகண்டு ஆள் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே மறைஞ்சு போயிடுறான். இதை பார்க்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.